பெரியவா சொன்னார், ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். எல்லா மந்திரத்துக்கும் ஓம் தான் மூலம். இருந்தாலும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லி நாம எல்லா கடவுளையும் ஒன்னா வச்சு வழிபட முடியாது. சாஸ்திரத்துல அதுக்கு இடம் இல்லை. அதனால நாம ஓம்னு சொல்லி அந்த கடவுள்களோட நாமத்தை சேர்த்து சொல்லிதான் தியானிக்கிறோம். பிரணவம்ங்கிற ஓம்காரம் நமக்குள்ள தன்னியல்பாவே இதயத்தை ஒட்டிய அநாகத சக்கரத்துல இருந்து எழுகிற சப்தம். எல்லா தெய்வங்களுக்குமான மூல கடவுளுக்குரிய மந்திரம் ஒண்ணு இருக்கு. அத சொல்றேன், நல்லா கேளு. அம் பகவக, அம் பகவக, அம் பகவக. இப்படி 3 முறை உபதேசம் பண்ணார். இப்படி மந்திர மூர்த்தியே ஆன ஸ்ரீ மகா பெரியவா கிட்ட இருந்து கேட்காமலேயே அங்க இருந்த எல்லாருக்கும் மந்திர உபதேசம் கிடைச்சது. இத ஜபிக்க எந்த விதிமுறையும் கிடையாது. எல்லாரும் எந்த நேரமும் ஜபிக்கலாம்னு ஸ்ரீ மகா பெரியவா சொல்லி முடிச்சார். இந்த மந்திரத்தோட உச்சரிப்பு அம் பகவக. இதுல பகவ இதோட கடைசி எழுத்து வ. இத வஹன்னு சொல்லணும். ஸ்ரீ மகா பெரியவாளும் இத வஹன்னே ஸ்பஷ்டமா எழுப்பினார். எந்த மந்திர சாஸ்திர புத்தகத்திலையும் காணப்படாத அம் பகவக இந்த மகா மந்திரம் ஸ்ரீ மகா பெரியவாளோட வாய்மொழியில இருந்து நமக்கு ஒரு அற்புதமா கிடைச்சிருக்கு.